ஹாய்ங்க. இங்கே ஆடி முதல் வெள்ளி. அதுக்கு வீட்டில் வந்து ரைஸு, சாம்பார், அப்புறம் வடை, கொண்டக்கடலை, அப்புறம் வந்து காளான் ஃப்ரை மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இலை இங்கே கிடைக்கல எனக்கு. அதனால் நான் வடையும் கொண்டக்கடலை மட்டும் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுவே காக்காவுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அதோட இதே நம்ம ஊரில் இருந்திருந்தோம்னா நேராக சமைச்சிட்டு ஒரு கோயில் போயிருந்துருக்கலாம், ஒரு அம்மன் கோயில். அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் எந்த ஒரு வெள்ளியும் தவறாமல், ஆடி வெள்ளியும் தவறாமல் ஒரு கோயில் கூட்டிகிட்டு போயிடுவாங்களா, அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஊரில் இருந்தோம்னா இதே மாதிரி தான் நான் ஏதாச்சும் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு மத்தியான நேரத்தில் காக்காவுக்கு சாதம் வச்சுருவேன். சரி, அதையும் இங்கே வந்து விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணி சாமி கும்பிட்டேன். மனசு ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்தில் எந்த ஒரு தீபாவளியோ, பொங்கலோ, கல்யாண நாளோ, பாப்பாவோட பர்த்டே கூட நாங்கள் இன்ன வரையும் ஒன்றா கொண்டாடினது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்தனால. இந்த வருஷம் ஏதோ இவங்களோட சேர்ந்து எல்லா விசேஷத்தையும் நான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நினச்சோன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நல்ல முறையில் சாமி கும்பிட்டுட்டு அதோட காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த வடையும் கொண்டக்கடலையும் எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போனால் காக்கா வந்துருச்சு. ஆனால் அந்த உட்காந்துருக்கு பாருங்கள், அந்த கிளைக்கு நடுவில் உட்காந்துருக்கு காக்கா. ஆனால் அங்கிட்டு சைடு வந்து பூனை நிற்கிது. பூனை தான் இங்கே அதிகமாக இருக்கா, அதனால் பூனை நிற்கிது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அது அங்கிட்டு அலைஞ்சிட்டே இருந்துச்சா, இவங்க வந்து சாப்பாடு வச்சுட்டு வா சாப்பிடுன்னு கூப்பிட்டாங்க என்னைய. இருங்க இருங்க வர்றேன், காக்கா எடுக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க ஏன் எடுக்க மாட்டுதா, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு போயிட்டு வடையும் கொஞ்சம் கடலையும் அள்ளியும் இந்த காம்பவுண்ட் செவட்டு மேலே வச்சுட்டாங்க. இங்கிட்டு கொஞ்சம் பூனையும் நிற்கிதா, சரி அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வச்சுட்டு இங்கிட்டு காக்கா கொஞ்சம் வச்சோன்னே அவங்க வச்சுட்டு இங்கிட்டு வந்தோடனே அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பிட்றதுக்கே ஒரு இது வந்துச்சு. அதோட சரின்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் வெளில போகலான்னு கிளம்புனா, நான் கோயிலுக்கு தான் கூப்பிட்டேன். இங்கே வந்ததுலேருந்து என்ன கோயிலுக்குன்னா போகலையா, வாங்க கோயில் போகலான்னு தான் சொல்லி கூப்பிட்டேன். அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வேறு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் லாங்கில் இருக்குது, போயிட்டு வர்றதுக்கும் லேட் ஆயிரும். காலையில் நான் சீக்கிரம் வந்து சைட்டுக்குன்னா போகிற மாதிரி இருக்கும், அதனால் இப்போதைக்கு வேணாம், நான் அடுத்த வாரம் உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டேன். ஏன்னா வீட்லேயும் நல்லா நிம்மதியாக தான் சாமி கும்பிட்டோமா, அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அப்புறம் வந்து வா பக்கத்தில் ஒரு ஜூ இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனா போகிற வழி ஃபுல்லாக பாலைவனமாக தான் இருந்துச்சு. வெறும் முள், எருக்கஞ்செடி, ஏதோ நம்ம ஊர் மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகலை, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த மண், அந்த நைஸ் மண், அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த மண் மேடு அந்த மாதிரிலாம் வரும்போது எனக்கு வந்து தனுஷ்கோடி அந்த லைனு கொஞ்சம் ஃபீல் ஆணுச்சு. அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆணுச்சு. அப்புறம் போயிட்டு இருந்தவங்க சரியான வெயிலுங்க. இது நாங்கள் செம வெயில். ஈவினிங் டயத்தில் போனால் கொஞ்சம் தெரியாது நினச்சேன், இங்கே சரியான வெயிலுங்க. கிளாஸை கீழே இறக்கி விட்டாலே வெக்க செமையாக அடிக்குது. அந்த மண்ணும் வந்து அப்படியே கண்ணில் அடிக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே பார்த்துட்டே போனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா வெறும் நம்ம ஊர் சைடு இப்படி தென்னந்தோப்பாக இருக்கும். இங்கிட்டு பார்த்தோம்னா வெறும் பேரிச்ச மரம் தோப்பாகவே இருக்குது. எங்கள்கிட்ட கேட்டேன், நம்ம ஊர் சைடு தென்னந்தோப்பு மாதிரி இங்கே பேரிச்ச மரம் தோப்பாக இருக்குது பாருங்கள் அப்படின்னா. ஆமாம்மா, இங்கே அதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி அப்படியான்னு கேட்டுகிட்டே வந்தேன். பெரிய பெரிய தோப்பாக வச்சுருந்தாங்கங்க. தென்னை மரம் மட்டும்தான், சாரி பேரிச்ச மரம் மட்டும்தான் பெரிய பெரிய தோப்பாக இருந்தது. ஆனால் அப்படியே பார்த்துட்டே வரும்போது அந்த கிட்ட வந்துட்டோம், ஜூ கிட்ட. அந்த லைன் ஃபுல்லாகவே, நான் போகிற லைன் ஃபுல்லாகவே வெறும் ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இது யாரும் மெயின்டைன் பண்ணுறதுனா எப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அங்கே வேலை பார்க்குறதுக்குன்னு ஆள் வச்சுருப்பாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு செப்பரேட்டாக வீடு இருக்கும். அந்த பெரிய பெரிய பங்களா மாதிரி தெரியுறது வந்து அவங்க ஓனர் வந்து லீவ் டயத்தில் ஃபேமிலியோடு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியான்னு கேட்டுகிட்டே வந்தேன். அதை கொஞ்சம் நேரம் பார்த்தா அவ்வளோ பெருச்ச மரங்க, காய்ச்சி இருந்துச்சு பழம். அது ஃபுல்லாக அதுவும் இந்த வலை மாதிரி கட்டி விட்டுருந்தாங்களா, கீழே கொட்டி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலை மாதிரி கட்டி விட்டுருந்தாங்க. இந்த பேரிச்ச மரம் தான் அழுக்காதாமே, அது அப்படியே பழுத்து உள்ளாரே கொட்டினா அது கொஞ்சம் ரஃப்பானாலுமே பழம் தானே, மீன் அது அழுகிற இது கிடையாதுல்ல, அதனால அதில் கட்டி வச்சுருவாங்களாம். அப்பப்போ வந்து பழுத்ததை மட்டும் எடுத்துக்குவாங்களாம் பிரிச்சுட்டு. சரி நிறைய பழுத்து கிடந்தது. நம்ம போய் பறிக்கவும் முடியாதா, நம்ம போய் கை வச்சோம்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு பறிக்கலாமா, அவங்க பறிச்சுக்கலாம்னு சொன்னால் பறிச்சுக்கலாமா, தெரியாமல் இது பறித்து கேமரா மூலம் பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அப்படின்னாங்க.
அப்படியான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஜூ வந்துருச்சு. அப்புறம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு உள்ளார போயிட்டோம். பாப்பாவுக்கு 25 கிராம்ஸு, எங்களுக்கு ஆளுக்கு 25 கிராம்ஸ் தான் வந்துச்சு. அவரை பே பண்ணிவிட்டு உள்ளார என்ட்ரன்ஸ்லேயே ஒரு இது மாதிரி இருந்துச்சு, ஒரு கோழி மாதிரி இருந்தது. அப்புறம் அதை பார்த்துட்டு அந்த சைடு லைனு, அப்புறம் அப்புறம் பேரட் எதனா இருந்துச்சு, அதுக்கிட்ட போயிட்டோம். நிறைய வீடியோனால எடுக்க முடியல. அப்புறம் பாப்பா வந்து அழகாக போஸ் கொடுத்தாங்க கிளியை வச்சுட்டு பயப்படாமல். நான் கூட பயந்தேன், அது என் மேலே வைக்க வேணாம் அப்படின்ட்டேன். அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தான். அப்புறம் கொஞ்சம் தூரம் கிட்ட வந்தோன்னே மங்கி உட்காந்துருந்துச்சா, அதுகிட்ட போய் எல்லாருமே கை கொடுக்குறாங்க, அதை இது பண்ணுறாங்க. அதை கண்டுக்கவே இல்லை, அது பாட்டா உட்காந்துருந்துச்சு. அப்புறம் நாங்களும் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகலான்னு பார்த்தா பயமாக இருந்துச்சா, உடனே நாங்கள் கிட்ட போகல. சரி பாப்பா மட்டும் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த சமயம்னு பார்த்து ஒரு லேடி வந்தவங்க ஷேக்கின் தான் கொடுக்க போனாங்க. அது டக்குன்னு அங்கே கையில் இருந்த பர்ஸை வாங்கிட்டு அது எப்படி நம்ம அழகாக ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணுவோமோ அது மாதிரியே அதுவும் அழகாக உட்காந்து ஜிப்பை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்க கைடு வந்து அதுகிட்ட ஏதோ சொல்லிவிட்டு அதை வாங்கினோன்னே அது அப்படியே அழகாக அந்த குழந்தைங்க கையிலேருந்து வாங்கினா அந்த குழந்தைங்க ஒரு மாதிரியாக சோகமாக ஒரு இது பண்ணுங்கள, ரியாக்ட் ஆகுங்கள, அது மாதிரியே அது பண்ணிச்சு. அப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்புறம் பாப்பா நின்று போய் ஃபோட்டோ எடுப்போம் சொன்னால் அவள் கிட்ட போகிற மாதிரியே இல்லை, பயந்துகிட்டே போகல அவள். அதோடு நாங்கள் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கிட்டு வந்தால் யானை பெருசாக செஞ்சு வச்சுருந்தாங்களா, அதுகிட்ட நின்று ஒரு சில ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கிட்டு வந்தோம். ஏன்னா என் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சா, எங்கள் ஃபோனில் தான் சார்ஜ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபோன்லேருந்து எனக்கு எடுக்க முடியல, அவங்களுக்கு காலுக்கு மேலே கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதோட கொஞ்சமாக தான் எடுத்தேன். நெக்ஸ்ட் டைம் போடும்போது இப்படி நல்லா ஃபுல்லாக எடுத்து போடுறேன் வீடியோ. அதோட இந்த சைடு வந்தால் இங்கே ஒரு எனக்கு பார்க்குறதுக்கு அது வந்து வான்கோழி மாதிரி தான் இருந்தது, அந்த டைப் மாதிரி தான் இருந்தது. எனக்கு அப்படி தோணுச்சு. அது மூக்கு மட்டும்தான் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் அது பார்த்துட்டு இந்த சைடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு ஒரு சத்தம் பிடிச்சி பாருங்க, அந்த வான்கோழி காது ஜவ்வு கிளியிற மாதிரி ஒரு சத்தம். பயந்துட்டோம். அப்புறம் அவனே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு ஒரு சவுண்டு பக்குன்னு கிட்ட வர்ற மாதிரி. என்னடான்னு திரும்பி பார்க்குறேன், பக்கத்தில் நீர்க்கோழி போல் அது நெருப்புக்கோழி. அது என்ன செய்யுதுன்னா அந்த ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன்னு நினச்சிட்டு அது என்னை பார்த்து இது பண்ணிச்சு. ஐயோ விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு நான் இங்கிட்டு போயிட்டேன். இங்கிட்டு இந்த சைடு போனால் வெறும் நிறையா குட்டி குட்டி நரி, அதிலே வரி போட்டாப்புல நிறைய வெரைட்டி ஆஃப் நரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்கிட்டு சரி வாங்க அந்த சைடு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பிட்டோம். பாப்பா நின்றுங்க அந்த வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அந்த நிறைய நின்று பார்த்துட்டு இருந்தா. தண்ணி குடிக்கும். நான் தண்ணி குடிக்கிற மாதிரி தெரியலை. அதோட அவங்க அப்பா வந்து சரி வாங்க அங்கிட்டு போய் நிறையா பார்க்கலான்டா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தோன்னுமே ஒரு கூண்டில் ஒன்றுமே இல்லை. சரி இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தா சலசலன்னு ஒரு சத்தம். இது எங்கேயே கேட்ட சத்தமாக இருக்கே, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா நம்ம ஊர் அணில், வெறும் அணிலுங்க. அவ்வளோ ஜாலியாக அது பாட்டா இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து நான் அணிலே பார்க்கல. நம்ம ஊர் அணில் 2 மாதம் ஆச்சு இங்கே பாருங்கங்க அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ அணில் இருந்துச்சுங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்புறம் வாத்து பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு நடந்து வந்தோம். நடந்து வந்தால் இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஜீப்ரா அந்த மாதிரி, அப்புறம் இது இருந்துச்சுங்க, அது பேர் என்ன, கின்னி கோழி நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோங்க. அங்கிட்டு வந்தால் பாப்பாவுக்கு பசி வந்துருச்சு. சரி இருங்க நான் ஒரு லைன் மட்டும் பார்த்துட்டு இது வடை கொண்டு வந்திருந்தேன்னா அதை சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க. இங்கிட்டு கரடி, அது பக்கமே நான் போகல. ஏன்னா பாப்பா பசிக்கிஞ்சனால சும்மா லைட்டாக அங்கிட்டு கொஞ்சம் காமிச்சிட்டு போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்தோம். அப்புறம் இங்கிட்டு பார்த்தா ஒரு புலி இருந்துச்சு. எங்களை பார்த்தோன்னே உருமுனிச்சா, பயந்துட்டு அதுக்கிட்டேயும் போகல. அப்புறம் மங்கி மட்டும் பார்த்துட்டு நிறையா வெரைட்டி மங்கி இருந்துச்சா, பாப்பாவுக்கு மங்கினா ரொம்ப பிடிக்கும். அவங்க கொஞ்சம் ஜாலியாகிட்டாங்க மங்கினா பார்த்தோன்னே. அப்புறம் சித்த நேரம் அங்கனே நின்று சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போதே அது பாட்டா உட்காந்துருந்துச்சுங்க. தண்ணி குடிக்கிறது, நம்மளை பார்த்தோன்னு மட்டும் இதில் இது மரத்து மேலே ஏறுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு
ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருந்துச்சா. உங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க அப்பாட்ட எல்லா மங்கியும் பார்த்து சொல்லிக்கிட்டே வர, அந்த மங்கி அப்படி பண்ணுது, அந்த மங்கி இப்படி பண்ணுதுன்னு. அப்புறம் அதோட சரி வாங்க போய் எங்கேனாச்சும் உட்காரலான்னு, கால் வலிக்குது அப்படின்னா. இங்கே வரும்போது முயல் மாதிரி இருந்தது. ஆனால் பாப்பா சொன்னால் அது முயல் இல்லை, கங்கோரா குட்டி அப்படின்னா. கங்கோரா குட்டி இல்லைம்மா, இது ஒரு வகையான மான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பா. எனக்கு அங்கேருந்து பார்க்கும்போது அது உட்காந்துருக்கிறத பார்த்தா முயல் மாதிரியும் தெரிஞ்சிச்சு, இன்னொன்று கங்காரா குட்டி மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிட்ட போனோன்னா அது நார்மலாக நடந்துச்சா. சரி ஓகே, அவள் அப்பா சொன்னாங்க இது ஒரு வகையான மான், ஆனால் அதில் எது என்னென்னு பேர்னா போட்டு வைக்கல. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தோம்னா இது முள்ளமன்றிங்க. 3 கிட்ட கிடந்தாங்க நல்லா கொள்ளு கொள்ளுன்னு. அப்புறம் அவங்களையும் பார்த்துட்டு இங்கிட்டு பார்த்தா கொக்கு, அதையும் பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பினோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு வந்து பூனைக்குட்டி மாதிரி இருந்துச்சுங்க. நான் கூட பூனை தான் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் கிட்ட போய் பார்த்தா அது பூனை கிடையாது. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா நம்ம ஊரில் இருக்கிற இந்த கீரிப்பிள்ளை இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இவங்க சொன்னாங்க இது ஒரு வகையான டாக்கு இல்லைன்னா கேட்டு அந்த மாதிரி வகையை சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கிட்டு வந்தால் இவங்கள பார்த்தா உங்களை பார்த்து குட்டி குட்டியாக உட்காந்துருந்தாங்க. பார்க்க மங்கி மாதிரி தான் இருந்தாங்க. உங்கள்கிட்ட என் பாப்பா வந்து வம்பிழுத்திட்டு இருக்கா. நீ ஏன் அப்படி உட்காந்துருக்கா, ஒழுங்காக உட்காரு, சாக்கி வாங்கி தரவா, அது வாங்கி தருவான்னு கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் ஆளை கொஞ்சம் இங்கிட்டு நவட்டி கூட்டிகிட்டு வந்துட்டோம். பசிக்குதுன்னு சொன்னியே வான்னு சொல்லிட்டு அந்த புல்லாமத்தியில் போய் உட்காரலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் உட்காந்து பாப்பாவுக்கு பசிக்குதேன்னு சொல்லிட்டு வடைய டப்பாவை தாங்க ஓப்பன் பண்ணால் என் முதுகு சைடு ஒருத்தங்க உரசுற மாதிரி இருந்துச்சுங்க. யாராது அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்த்தா வடையை எடுத்து பாப்பா கொடுத்து ஒரு மணி நேரம் 1 நிமிஷம் இருக்கும். உரசிக்கிட்டே இருக்குது ஒரு ஆள். யாருன்னு பார்த்தா நம்ம பூனை. அவங்க நின்றுட்டு ஒருத்தவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அவங்க அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பதுங்கி. சரின்னு அவங்களையும் அப்புறம் நாங்கள் போடலான்னு நான் போனேன். ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க இல்லை போடக்கூடாது, வேணாம் போடாத அப்படின்னோடனே எனக்கு பாவமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பீஸ் பாப்பா சாப்பிட்டதுக்கு கீழே சிந்திருச்சு. அதை எடுக்க வந்துச்சுன்னு சொல்லி இது அதோட சண்டை போட்டுச்சா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் எப்படி இதென்னா பார்க்க வச்சுட்டு நம்ம சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து மூடி பேக்குள்ளே வச்சுட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் ஒன்றுக்கு எடுத்து கொடுத்துட்டு மூடி பேக்குள்ளே வச்சுட்டு அது சுற்றிக்கிட்டே வருதுங்க. என்னை போட்டு வடை வச்சுருக்கோன்னு அந்த ஸ்மெல்லுக்கு சுற்றிக்கிட்டே வருது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு கருப்பு கலரும் ஒரு ஒயிட்டும் கலந்தாப்புல ஒரு பூனை. அது ஒரு பக்கம், இது ரெண்டும் இங்கிட்டும் எங்களை போட்டு உட்காந்துருந்துச்சா. சரி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு கொடுக்கவும் கூடாதான், நீ வீட்டுக்கு போ பத்திரமான. அதுக்கு ஒரு டாட்டா பை பாய் சொல்லிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னோட நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்